ஹாய் சில்ட்ரன். நம்மளுக்கு இப்போது ரீசெண்டாக ஒரு டெஸ்ட் நடந்தது, செக் டெஸ்ட் நடந்தது. அதில் இருக்க கொஷின் பேப்பர், இங்கிலீஷ் கொஷின் பேப்பர் தான் நம்ம இன்றைக்கி ரெஃபர் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் வேர்ட்ஸ் டிஸ்கிரைப்ஸ் அ புக். ஒரு புக்கை வந்து டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு நம்ம வந்து எந்த வேர்டை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ பிரைட் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஹெல்தி, ஸ்பைசி, ப்ரௌன். சரிங்களா? ஸோ புக்கை வந்து எப்படி டிஸ்கிரைப் பண்ணுவோம்? நம்ம ஆக்சுவலி இப்போ என்ன பார்த்துட்ருக்கோன்னா அட்ஜெக்டிவ் பற்றி பார்த்துட்ருக்கோம். ஒரு அட்ஜெக்டிவ்னா என்னது? ஒரு டிஸ்கிரைபிங் வேர்டு, ஒரு நவுனை டிஸ்கிரைப் பண்ணுறது. ஒரு நவுன் எப்படிப்பட்ட நவுன்? புக்குன்றது ஒரு நவுன். அந்த நவுனை எப்படி டிஸ்கிரைப் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இங்கே வந்து நம்ம சொல்ல போகிறோம். இப்போ பிரைட் புக் அப்படின்னு வருமா? வராது. ஹெல்த்தி புக்கும் வராது. ஸ்டூடெண்ட் வந்து ஹெல்த்தின்னு குறிச்சிருக்காங்க, தப்பு. அடுத்து ஸ்பைசி புக்குன்னு வருமா? வராது. ஸ்பைசி ஃபுட்டை தான் குறிக்கும். சரிங்களா? ஹெல்தி அப்படின்றது வந்து ஹெல்த்தியான ஃபுட்ஸை குறிக்கும். பிரைட்ன்றது பிரைட் ஸ்டூடெண்ட் அந்த மாதிரி குறிக்கும். ப்ரௌன் புக் இருக்கும் இல்லையா? ஸோ ப்ரௌன் கலரில் புக் இருக்கும். அப்போ ப்ரௌன் புக் அப்படிங்கிறது தான் கரெக்ட். அடுத்து வந்து சூஸ் த அப்ராப்ரியேட் அட்ஜெக்டிவ் ஃபார் த கிவன் நவுன். கொடுக்கப்பட்ட நவுனுக்கு கரெக்டான அட்ஜெக்டிவ் வந்து எழுத சொல்லியிருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? ரீனா டுக் த டேஸ் அம்பர்லா. ரீனா எப்படிப்பட்ட அம்பர்லாவை எடுத்துகிட்டு போகிறான்? போல்டு, பியூட்டிஃபுல், ஃபேட், ஆக்டிவ். சரியா? அப்போ போல்டு அப்படிங்கிறது போல்டு விமன், போல்டு மென், தைரியமான ஒரு ஆளை பற்றி பேசுகிறது, தைரியமான ஒரு பர்சனை பற்றி பேசுகிறது. நம்ம இப்போ பேசுகிறது ஒரு திங் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அப்போ என்ன வரும்? பியூட்டிஃபுல் அம்பர்லா வரும். சரிங்களா? ஃபேட் வராது. ஃபேட் மேன், ஃபேட் உமன் அப்படின்னு தான் வருமே தவிர அதுவும் வராது. பர்சனை பற்றி டிஸ்கிரைப் பண்ணுறது. ஆக்டிவ் பாய், ஆக்டிவ் கேர்ள் அப்படின்னு தான் வரும். ஸோ திஸ் ஆல்சோ டிஸ்கிரைபிங் அபவுட் ஆன் அ பர்சன். அதனால ரீனா டுக் த பியூட்டிஃபுல் அம்பர்லா அப்படிங்கிறது தான் கரெக்டு. அடுத்து அண்டர்லைன் த அட்ஜெக்டிவ் இன் த ஃபாலோயிங் சென்டென்ஸ். ஸோ இந்த லைனில் சென்டென்ஸில் இருக்கிற அட்ஜெக்டிவ் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ த காஃபி வாஸ் கோல்டு. காஃபி எப்படி இருக்கா? அந்த காஃபி எப்படி இருக்குது? இந்த காஃபி எப்படிப்பட்ட காஃபி? எப்படி இருக்குது? கோல்டாக இருக்குது. கோல்டு காஃபி. ஸோ இதுதான் அட்ஜெக்டிவ். அந்த காஃபி எப்படிப்பட்ட காஃபின்னு வந்து டிஸ்கிரைப் பண்ணுறதான் அட்ஜெக்டிவ். அப்போ இந்த காஃபி வந்து கோல்டு காஃபி. அப்போ அது கோல்டுன்றதான் இதில் அட்ஜெக்டிவ். சரிங்களா? அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். கம்ப்ளீட் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் யூஸிங் அண்ட் அப்ரோப்ரியேட் அட்ஜெக்டிவ். ஸோ இந்த சென்டென்ஸை தேவையான கரெக்டான அட்ஜெக்டிவ் போட்டு முடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க? த டேஸ் கிளவுட்ஸ் poured டவுன். என்ன கிளவுட்ஸ் வந்து கீழே இறங்குது? poured டவுன். கிளவுட்ஸ் எப்படி இருக்கும்? கிளவுட்ஸ் வந்து நிறைய டைப் ஆஃப் கிளவுட்ஸ் இருக்கும். மழை வர்றப்போ கிளவுட்ஸ் எப்படி இருக்கும்? டார்க்காக இருக்கும். சரியா? குட்டாக இருக்குமா? குட்டாக இருக்காது. குட்டை எப்படி சொல்லுவோம்? குட் பாய், குட் கேர்ள்னு ஒரு பர்சனை தான் டிஸ்கிரைப் பண்ணுவோம். ஸோ கிளவுட்ஸ் அப்படிங்கிறது வந்து டார்க் கிளவுட்ஸ், கருப்பான மேகம் வந்து கீழே இறங்கின மாதிரி இருக்குது. ஸோ அப்போ டார்க் கிளவுட்ஸ் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து பார்த்தீங்கன்னா விச் ஆஃப் த அண்டர்லைன் வேர்ட்ஸ் இஸ் அன் அட்ஜெக்டிவ். இதில் எதில் எந்த வேர்டு வந்து அட்ஜெக்டிவ்னு கேட்குறாங்க. ஸோ 3 வேர்டை வந்து அண்டர்லைன் பண்ணி வச்சுருக்காங்க. மேரி ஹேட் அ லிட்டில் லேம்ப் விச் ஷீ லவ்டு. மேரிக்கு ஒரு லிட்டில் லேம்ப் இருக்குது, அதுதான் அவள் ரொம்ப விரும்புகிறா. ஸோ இதில் லிட்டில் வந்து அட்ஜெக்டிவா, லேம்ப் அட்ஜெக்டிவா, லவுட் அப்ஜெக்டிவா? ஸோ லேம்ப் அப்படிங்கிறது என்னது? ஆட்டுக்குட்டி. அது ஒரு நவுனு. ஸோ அதை நம்ம வந்து என்ன பண்ண முடியாது? அட்ஜெக்டிவ்னு அண்டர்லைன் பண்ண முடியாது. லவுடுங்கிறது என்னது? வெர்பு. ஸோ பாஸ்ட் டென்ஸில் வருது. லவ், லவ்டு. அப்போ இது என்னது? வேர்பு. ஸோ வேர்பை நம்ம அட்ஜெக்டிவ்னு சொல்லுவோமா? சொல்ல முடியாது. லிட்டில் அப்படிங்கிறது தான் என்னது? அட்ஜெக்டிவ். அந்த லேம்ப் எப்படிப்பட்ட லேம்ப்? சின்னது, குட்டியான ஒரு ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறது. ஸோ அப்போ லிட்டில் அப்படிங்கிறது தான் கரெக்ட். ஓகேவா? அடுத்து சூஸ் த பெஸ்ட் ஆன்சர். மை மதர் லைக்ஸ் டு குக் டெலிஷியஸ் ஃபுட். ஸோ த வேர்ட் டெலிஷியஸ் இஸ் அண்ட் ஸோ டெலிஷியஸ் அப்படிங்கிறது என்ன மாதிரியான அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ குவாலிட்டி, ஒரு ஃபுட்டு எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணுறது தான் அட்ஜெக்டிவ் ஆஃப் குவாலிட்டி. சரிங்களா? அட்ஜெக்டிவ் ஆஃப் குவான்டிட்டிங்கிறது என்னது? எத்தனை நம்பர்ஸ், அதோட எண்ணிக்கை, குவான்டிட்டி, அளவு அப்படின்னு சொல்லி டிஸ்கிரைப் பண்ணுறது தான் குவான்டிட்டி.
அடுத்து நம்பர் அட்ஜெக்டிவ்ன்றது 1 2 3 அப்படின்னு சொல்லி போடுறது. ஸோ 3 balls 4 oranges அப்படின்னு சொல்லி சொல்கிறது. ஸோ none of the above அடுத்து. அப்போ நம்மளுக்கு ஆன்சர் என்ன? அட்ஜெக்டிவ் ஆஃப் குவாலிட்டி அப்படிங்கிறது தான் கரெக்டு. டெலிஷியஸ்ன்றது அட்ஜெக்டிவ் ஆஃப் குவாலிட்டி. அடுத்து பாருங்கள், read the following sentence and identify the adjectives used in various degrees. ஸோ டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசனுக்கு வந்திருக்கோம். ஸோ அட்ஜெக்டிவை வந்து டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசனில் வந்து கம்பேர் பண்ணுறது தான் டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசனே. அதில் என்னென்ன டிகிரி இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். பாசிட்டிவ் டிகிரி, கம்பேரிட்டிவ் டிகிரி, சூப்பர்லேட்டிவ் டிகிரி. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன போகிறோம், என்ன டிகிரின்னு நம்ம வந்து எழுத போகிறோம். சரிங்களா? ஸோ அண்ட் ஐடென்டிஃபை த அட்ஜெக்டிவ்ஸ் யூஸ் இன் த வேரியஸ் டிகிரிஸ். எந்த அட்ஜெக்டிவ் வந்து யூஸ் ஆகிருக்கு டிகிரிஸ் அப்படி வச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஊட்டி இஸ் அ கோல்டு பிளேஸ். இதில் கோல்டுங்கிறது அட்ஜெக்டிவ், அப்படி தானே? ஸோ அந்த பிளேஸ் எப்படிப்பட்ட பிளேஸ்? கோல்டு பிளேஸ், ரொம்ப குளிரான இருக்கிற பிளேஸ். அப்போ கோல்டு பிளேஸ். இதில் வேறு ஏதாவது கம்பேரிசன் இருக்கா? ஊட்டி இஸ் கோல்டர் தென் கொடைக்கானல் அப்படின்னு சொன்னால் அது கம்பேரிட்டிவ் டிகிரி. கம்பேரிசன் இருந்தாலே அது கம்பேரிட்டிவ் டிகிரி. அதே சமயம் கோல்டஸ்ட், ஊட்டி இஸ் த கோல்டஸ்ட் பிளேஸ் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு சொன்னால், ஸோ இருக்கிறதுலே அதுதான் கோல்டஸ்ட் பிளேஸு அப்படின்னு சொன்னால் தான் சூப்பர்லேட்டிவ் டிகிரி. அதோட எதையுமே கம்பேர் பண்ணாமல் இதுதான் எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட்டு. சூப்பர்னா என்ன? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்னா என்ன? அவர் தான் ஒரே சூப்பர் ஸ்டார்னு சொல்கிறாங்க இல்லையா? அதே மாதிரி தான் சூப்பர்லேட்டிவ் டிகிரியை நீ அப்படி தான் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ எதுவுமே கம்பேர் பண்ண முடியாத ஒரு இடம் அப்படின்னா கோல்டஸ்ட்டு. ஆனால் இது கோல்டுன்னு நார்மலாக வந்திருக்கா? அப்போ இது என்ன டிகிரி? பாசிட்டிவ் டிகிரி. ஸோ அப்படின்னு எழுதணும். என்ன டிகிரின்னு எழுதணும்? பாசிட்டிவ் டிகிரின்னு எழுதணும். அடுத்து, மேங்கோ இஸ் த ஸ்வீட்டஸ்ட் ஆஃப் ஆல் ஃப்ரூட்ஸ். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லாத்தையும் விட அதான் சிறந்தது. இப்போ மேங்கோ தான் எல்லா ஃப்ரூட்டையும் விட சிறந்தது அப்படின்னா ஸ்வீட்டஸ்ட். அப்போ இது என்ன டிகிரி? சூப்பர்லேட்டிவ் டிகிரி. என்ன டிகிரி? சூப்பர்லேட்டிவ் டிகிரி அப்படின்னு சொல்லி எழுதணும். சரிங்களா? அடுத்து, இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் த அட்ஜெக்டிவ் யூஸ்டு இன் அப்ரோப்ரியேட் டிகிரி. ஸோ கரெக்டான டிகிரியை யூஸ் பண்ணியிருக்க சென்டென்ஸ் எதுன்னு தான் கேட்குறாங்க. ஸோ ரவி இஸ் த டாலர் பாய் இன் த கிளாஸ். அடுத்து, ரவி இஸ் த டாலஸ்ட் இன் த கிளாஸ். ரவி இஸ் டால் தென் சாம். ரவி இஸ் டாலர். இதில் எது கரெக்டு? ஸோ ரவி இஸ் த டாலர் பாய் இன் த கிளாஸ் கரெக்டாக? தப்பு. ஏன்னா கம்பேர் பண்ணியிருக்காங்க, இஆர் வந்து சேர்த்துருக்காங்க. கம்பேரிட்டிவ் டிகிரியில் இஆர் சேர்க்கணும். அப்போ இன்னொரு ஆள் இருக்கணும்ல. ஸோ கம்பேரிசன் இல்லை. அப்போ இது தப்பு. இந்த சென்டென்ஸு தப்பு. அடுத்து, ரவி இஸ் த டாலஸ்ட் இன் த கிளாஸ். ஸோ ரவி தான் இருக்கிறதுலையே டாலஸ்ட் இந்த கிளாஸில். ஸோ அப்படிங்கிறது தான் கரெக்டு. ஓகேவா? சரி, இது ஏன் தப்புன்னு பார்த்துருவோம். ரவி இஸ் டால் தென் சாம். டால்னு அவன் இவனை விட டாலாக இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க, கம்பேர் பண்ணிட்டாங்க. அப்போ கம்பேர் பண்ணுற இடத்துல டாலர்னு சேர்க்கணும் இல்லையா? டாலர்னு போடணும் இல்லையா? போடலை. அப்போ இது தப்பு. ரவி இஸ் டாலர், அதை கம்பேரிசனே இல்லை. அப்போ இதுவும் தப்பு. சரிங்களா? இதுவும் தப்பு, இது தப்பு. எது தப்பு? ரவி இஸ் த டாலஸ்ட் இந்த கிளாஸ். இருக்கிற கிளாஸ்லேயே அவன் தான் டாலஸ்ட்டாக இருக்கான் அப்படின்னு சொல்லி அவனை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ அவன் தான் இருக்கிறதுலே டால். அப்போ டாலஸ்ட் அப்படின்னு வந்துருச்சு. புரியுதா? சரி. அடுத்து, விச் ஆஃப் த ஃபாலோயிங் டிகிரி இஸ் யூஸ் டு கிவ் சென்டென்ஸ். ஸோ மாலா இஸ் த ரிச்சஸ்ட் பர்சன் இன் டவுன். ஸோ இது என்ன டிகிரி? பாசிட்டிவ் டிகிரி, சூப்பர்லேட்டிவ் டிகிரி, கம்பேரிட்டிவ் டிகிரி, நன் ஆஃப் தி அபவ். ஸோ சூப்பர்லேட்டிவ் டிகிரின்றதான் கரெக்ட். ஏன்? ரிச்சஸ்ட் அப்படின்னாலே சூப்பர்லேட்டிவ் டிகிரி தான். அதில் முன்னாடி என்ன சேரும்? த சேரும். ஓகேவா? அவள் தான் இருக்கிறதுலே பணக்காரி அந்த டவுனில். சரிங்களா? அப்போ இது சூப்பர்லேட்டிவ் டிகிரி. அடுத்து பாருங்கள், ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் வித் சுட்டபிள் அட்ஜெக்டிவ்ஸ். ஸோ கரெக்டான அட்ஜெக்டிவ் வச்சு ஃபில் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. சீதா இஸ் த டேஷ் சிங்கர் இன் த கொயர். ஸோ குட், பெட்டர், பெஸ்ட் அப்படிங்கிறதான் பாசிட்டிவ் டிகிரி, கம்பேரிட்டிவ் டிகிரி, சூப்பர்லேட்டிவ் டிகிரி. குட்ன்றது பாசிட்டிவ், பெட்டர்ன்றது என்னது? கம்பேரிட்டிவ், சூப்பர்லேட்டிவ் என்னது? பெஸ்ட்டு. ஸோ அவள் தான் கொயர்லேயே நல்ல சிங்கர். அப்போ பெஸ்ட் சிங்கர் கரெக்டு. அப்போ அதுதான் போடணும். சச்சின் இஸ் டேஷ் தென் ஷியாம். ஸோ ஃபேமஸர், மோர் ஃபேமஸ். இதில் எது போடணும்? ஃபேமஸர்ன்றது தப்பாக போட்டிருக்காங்க ஸ்டூடெண்ட். என்ன போடணும்? மோர் ஃபேமஸ். எப்பயுமே ஒரு சில இர்ரெகுலர் இர்ரெகுலர் மீன்ஸ் குட், பெட்டர், பெஸ்ட்டு. அது தவிர கம்பேரிட்டிவ் டிகிரிக்கு மோர் சேர்க்குறது, பாசிட்டிவ் சூப்பர்லேட்டிவ் டிகிரிக்கு மோஸ்ட் சேர்க்குற ஒரு சில அட்ஜெக்டிவ்ஸ் இருக்குது.
ஸோ அது ஒரு 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 சில குறிப்பிட்டது தான், அதுக்கு நீங்கள் கண்டுபிடிச்சி சேர்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எக்ஸ்பென்சிவ்னா எக்ஸ்பென்சிவர், எக்ஸ்பென்சிவ்ஸ்ட்டுலாம் போடக்கூடாது. மோர் எக்ஸ்பென்சிவ், மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் தான் போடணும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ஃபேமஸ் அப்படின்னா மோர் ஃபேமஸ், மோஸ்ட் ஃபேமஸ்ன்னு தான் போடணும். ஸோ அதில் மோர் ஃபேமஸ் தான் இது கரெக்டு. அடுத்து ஐடென்டிஃபை த அட்ஜெக்டிவ் அண்ட் மென்ஷன் இட்ஸ் கைண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரோட் வேஸ் நேரோ, இங்கே வந்து அட்ஜெக்டிவ் வந்து நேரோ, குறுகலாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த ரோடு எப்படி இருக்குது? குறுகலாக இருக்குது. நேரோ அப்படின்னா அட்ஜெக்டிவ் ஆஃப் குவாலிட்டி. ஸோ அந்த ரோடு எப்படிப்பட்ட ரோடு அப்படின்னா குறுகலான ரோடு அப்படின்னு சொல்லி எழுதணும். அடுத்து குறுகலான ரோடுன்னு சொல்லியிருக்காங்க, நம்ம அட்ஜெக்டிவ் ஆஃப் குவாலிட்டின்னு போடணும். அடுத்து அட்ஜெக்டிவ் ஐடென்டிஃபை த ராங் அட்ஜெக்டிவ் அண்ட் ரீப்ளேஸ் இட் வித் அப்ரோப்ரியேட் அட்ஜெக்டிவ். தப்பான அட்ஜெக்டிவை ரவுண்ட் பண்ணி கரெக்டான அட்ஜெக்டிவை போடுங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ மணி லைவ்ஸ் இன் அ திக் ஹவுஸ். திக் அப்படிங்கிறது என்னது? எப்படிப்பட்ட ஹவுஸில் வாழ்கிறான் அப்படின்னு சொல்லி டிஸ்கிரைப் பண்ணுறது தான் அந்த என்னது அட்ஜெக்டிவ். ஸோ அட்ஜெக்டிவ் நீ எப்படி கண்டுபிடிக்கணும்? அந்த ஹவுஸ் எப்படிப்பட்ட ஹவுஸ்ன்னு முன்னாடி டிஸ்கிரைப் பண்ணியிருப்பான், அப்போ அதுதான் அட்ஜெக்டிவ்னு கண்டுபிடிச்சிட்டேன். கண்டுபிடிச்ச பிறகு இது கரெக்டாக திக்குன்னு ஒரு ஹவுஸ் இருக்குமா, திக்காக ஒரு ஹவுஸ் இருக்குமா, திக் ப்ளூ கலர், சரியா, திக் ரெட், அந்த மாதிரி தான் இருக்குமே தவிர திக் ஹவுஸ் இருக்காது. பிக் ஹவுஸ் இருக்கலாம், ஸ்மால் ஹவுஸ் இருக்கலாம், சரியா. ஸோ அப்போ என்ன சொல்லலாம்? பிக் ஹவுஸ் ஆர் ஸ்மால் ஹவுஸ் எதுனாலும் போடலாம். பியூட்டிஃபுல் ஹவுஸ் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கலாமே தவிர திக் ஹவுஸ்ன்னு வராது. சரியா? அடுத்து கரெக்ட் அண்டர்லைன் வேர்ட் and rewrite the following sentence using an appropriate degree. The student were given thickest notebook. ஸோ என்ன சொல்கிறாங்க? அண்டர்லைன் வேர்டை அண்டர்லைன் வேர்டை பார்க்க சொல்கிறாங்க. ஸோ கரெக்டான சென்டென்ஸ் வந்து யூஸ் பண்ணி எழுத சொல்கிறாங்க. என்ன? த ஸ்டூடெண்ட்ஸ் வேர் கிவன் அ திக்கஸ்ட் நோட்புக். திக்கஸ்ட் நோட்புக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் எது ஒன் ஆஃப் த அப்படின்னு ஏதாவது வந்திருக்கா? சூப்பர்லேட்டிவ் டிகிரி சொல்கிறாங்க, இஎஸ்டி போட்டிருக்காங்க. ஆனால் ஒன் ஆஃப் த அப்படின்னு சொல்லி வரவே இல்லை, த வரல. சூப்பர்லேட்டிவ் டிகிரிக்கான எந்த சிம்டம்ஸுமே இல்லை, போடலை. அது தவிர கம்பேரிசன் இருக்கா? இந்த நோட் புக்கை விட இந்த நோட் புக் திக்காக இருக்குன்னு சொல்லுதா? இல்லை. அப்போ திக்கர்னு போட்டிருக்கலாம், அப்படியும் இல்லை. அப்போ என்ன போடணும்? இது வெறும் பாசிட்டிவ் டிகிரின்னு போடணும். இப்போ பாசிட்டிவ் டிகிரி திக்கஸ்ட்டுக்கு என்ன? திக். ஸோ த ஸ்டூடெண்ட் வேர் கிவன் திக் நோட் புக். இது என்ன டிகிரி? பாசிட்டிவ் டிகிரி. அடுத்து ரைட் த அதர் டிகிரிஸ் ஆஃப் த கிவன் அப்ஜெக்டிவ். ஸோ இது பாசிட்டிவ் டிகிரி கொடுத்துட்டாங்க, இது பாசிட்டிவ் டிகிரி. கம்பேரிட்டிவ் டிகிரியும் சூப்பர்லேட்டிவ் டிகிரியும் எழுத சொல்லியிருக்காங்க. யூஸ்ஃபுல், யூஸ்ஃபுல்லுக்கு கம்பேரிட்டிவ் டிகிரி என்னது? மோர் யூஸ்ஃபுல். மோர் யூஸ்ஃபுல். ஃபுல்லுன்னு முடிகிற எல்லா எழுத்துக்குமே நீ வந்து ஃபுல்லஸ்ட்டுன்னு போடவே கூடாது. என்ன போடணும்? மோர் யூஸ்ஃபுல், மோஸ்ட் யூஸ்ஃபுல் தான் போடணும். சரியா? அப்போ மோர் யூஸ்ஃபுல், மோஸ்ட் யூஸ்ஃபுல். ஸோ இந்த தடவை நம்ம பண்ண செக் எக்ஸாமில் நிறைய இது இங்கிலீஷில் தப்பு விட்ருக்கீங்க. இனிமேல் இந்த தப்பெல்லாம் விடவே கூடாது. மேம் சொல்லி கொடுத்த மாதிரி எல்லாத்தையும் அடுத்த தடவை கரெக்டாக பண்ணணும். ஓகேவா? ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சில்ட்ரன்.